யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். ஹே கூகுள், என் புருஷன் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மலை கை சதீஷ், இந்த சாப்பாடு. என்னது இது? என்னடி இது? லஞ்சா? எங்க அம்மா வீட்ல எல்லாம் எவ்வளவு கேவலமா பண்ணாங்க தெரியுமா? எவ்வளவு சூப்பரா பண்ணிக்கிறேன் தெரியுமா? மூடிட்டு சாப்பிடு. லவ்யூடா. இப்படி சோறு திங்கிறீங்க, எவ்வளவு மானம் கட்டு போய் தெரியுமா? பேச்சு இந்த பாட்டு நீங்களா அப்படி உட்காந்து பாடுவீங்கல்ல, ஏதாவது தோப்புல எப்பல உட்காந்துருக்கல சத்தமா ஒரு வாய் விட்டு ஒரு 2 வரி பாடுவீங்கல்ல, அது என்ன பாட்டு? ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, என் ஜாதகப்படி ரொம்ப அறிவாளியா இருப்பான். அதனாலதான்டி நான் ஜாதகத்தையே நம்புறதில்ல. ஏமா, உங்க கிளாஸ்ல மொத்தம் 65 பேரா? ஆமா அஸ்தபா, எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? 65வது ரேங்க் எடுத்துருக்கணும் உங்க அப்பா சொன்னாரு, அதான் கேட்டேன். உன் அறிவை பார்த்து ஆடி போயிட்டே. ஹலோ கண்ணா, எங்க பாக்குற? ஏப்பா, கிரிக்கெட் ஆடுந்து போதா, வந்து சாப்பிட்டு பாப்பா ஒரு புடிய. கால இருந்து விளையாடுகிற பசியோட இப்போ ஒரு புடிய சாப்பிட்டு பாப்பா வந்து. சரி. ஹலோ, போய் சாப்பிடு. தங்கம் ரெடி போலாமா? வெளில போறோம், பாட்டு பார்த்து யாராச்சும் கியூட்டா இருக்கு அழகா இருக்குன்னு என்ன சொல்லுவேன்? அவ அவங்க அம்மா மாதிரி இருக்கான்னு சொல்லுவேன். அது சரி வா. ஏய், எப்படி இருக்க? ஏய், நல்லா இருக்கேன்டி. வாடச்சில வாடச்சில. ஏய், குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்குடி. அவ அவங்க அம்மா மாதிரி. ஒரு மத்த பட்டு கேட்டோடனே முத்தம் கொடுத்தானே. அவ அவங்க அப்பா மாதிரி இல்ல? டேய் தகப்பா, அவன் பொண்டாட்டி என்னைய சப்பாத்திக்கு தலையை அடி வெளுத்துட்டாடா. என்ன மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, நல்லா பருப்பு மத்தாலே அடி வாங்கிருப்பான் போலயே. நம்ம அடி வாங்க நீ வாங்கிக்கலான்னு பார்த்தா இவனே மூஞ்சி வீங்கிட்டே கிடக்குறான். இவன் வச்சுட்டு அம்மன் நினைக்கிறதுனால